வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி பிரியாணி செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான பிரியாணி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுப்படி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இந்த கப்பில் நான் 1 கப் அளவு போட்டிருக்கேன். இதோட அளவு வந்து 3/4 கிலோ. இந்த பாஸ்மதியோட அரிசி அளவு வந்து 3/4 கிலோ. நான் இந்த கப்பில் அளந்து எடுத்துருக்கிறேன். நான் 3/4 கிலோ அரிசி இந்த கப்பில் அளந்து எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம இந்த கப்பில் தான் ஊற்ற போகிறோம் நம்ம. இப்போ நல்லா அரிசியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கூட அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ முந்திரி பருப்பை வந்து ஒரு 10-15 பருப்பு எடுத்து நான் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது கூட வந்து ஒரு பூண்டு நல்லா முழு பூண்டாக எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசியாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. நான் எடுத்துருக்க தக்காளி பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சிடலாம். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஒரு அரை கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் பிரியாணி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அரை கப் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷன் தான், ஆனால் நெய் போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதும் பாருங்கள், 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பிரிஞ்சல் எடுத்து வச்சுருக்கேன். கல்பாசி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டார் அணி வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒரு துண்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதும் பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. நீங்கள் வதங்கிறதுக்கு உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வரும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்க. பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கெலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நம்ம. தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு. அதுமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா போட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழைலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் புதினாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், முந்திரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் அதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே முந்திரி பேஸ்ட்டை போட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. அதனால தான் இதெல்லாம் நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அவ்வளோவா அடி பிடிக்காது உங்களுக்கு. ஏன்னா முந்திரி போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்களேன், அதனால் ரொம்ப அடி பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காது. இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போடுறேன். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போடுறேன். தனி மிளகாய்த்தூள் போடுறேன் 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுங்க. காஷ்மீர் சில்லியில் வந்து காரம் இருக்காது, அது நான் கலருக்கோசரம் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கோம் பாருங்களேன், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தயிர் போட்டுக்கலாம். இது கூட தயிர் போட்டுங்க. அப்போ தான் அந்த சில்லி பவுடர்லாம் உங்களுக்கு வந்து கருகாமல் நல்லா வரும் உங்களுக்கு, நல்லா வதங்கி வரும்.
இது கூட தயிர் போட்டுங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு போடுறேன் தயிர் நான். ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 1/4 கப் அளவு தயிர் போட்டுக்குங்க. இப்போ தயிர் போட்டும் நல்லா வதக்கட்டும் பாருங்கள். இப்போ நான் சிக்கனை வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் வந்து இன்னும் 1 கிலோ கூட போட்டு 3/4 கிலோ அரிசி போட்டு கூட செய்யலாம். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. நான் சரிசமமாக எடுத்துருக்கேன். அரிசியும் சிக்கனும் ஒரே அளவாக எடுத்துருக்கேன் நான். இப்போ சிக்கனும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வருது பாருங்களா, அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க சிக்கன். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கப்பில் 1 கப் அளவு நான் அரிசி எடுத்துருக்கேன் பாருங்கண்ணா. இதில் வந்து நான் 2 கப்பு ஊற்ற போகிறேன் இப்போ நான். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கேன் பாருங்களா, அந்த தண்ணியை வடிகட்டி நான் 1 கப்பு இப்போ ஊற்றிருக்கேன் நான். பாருங்கள் மீதி தண்ணியை வடிகட்டி இப்போ 1.5 கப்பு ஊற்றிக்கலாம் நம்ம. 1.5 கப்பு 1.25 கப்பு நான் இப்போ ஊற்றுறேன். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வடியும் பாருங்களேன், அதனால நான் வந்து 1.25 தான் ஊற்றிருக்கிறேன். அந்த அளவு 1 கப்புக்கு 2 கப்பு தான் தண்ணியோட அளவு. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 மணி நேரம் சிக்கன் வேக வைக்க போகிறேன். இப்போ சிக்கன் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்களேன், பாஸ்மதி ரைஸு, அதை எடுத்து நம்ம வதக்கிக்கலாம். கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். அதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம் போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா பொரிஞ்சதும் இந்த அரிசி எடுத்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவுக்கெல்லாம் வறுக்க தேவையில்லை, நீங்கள் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்படி வறுத்து போட்டிங்கன்னா சாதம் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். சாதம் உடையாது உங்களுக்கு, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் இதுமாரி வறுத்து போட்டுக்குங்க. அரிசி ஊற வச்சுட்டு தாங்க வறுக்கணும். ஊற வைக்காமல் வறுத்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊறி நீட்டாக வராது. அரிசி நீளமாக வரும் பாருங்கன்னா, அந்த மாதிரி வராது உங்களுக்கு சாதம். அதனால் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வறுத்துக்குங்க. பாருங்கள் நான் வறுத்துட்டேன் பாருங்கள். லைட்டாக அந்த தண்ணி சுண்டுற அளவு கட்டிக்கு தான் நான் வறுத்துருக்குறேன் நான். இப்போ வந்து நம்ம போட்டிருக்க அந்த பட்டை லவங்கெல்லாம் எடுத்துடலாம், ஏன்னா ரொம்ப வாசனை வந்துடும் உங்களுக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நான் ஒரு 15 நிமிஷம் சிக்கன் நல்லா வேக வச்சேன், நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு எனக்கு. இப்போ தண்ணி வந்து இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்க மாதிரி, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை நான். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. லெமன் வந்து ஒரு பழம், ஃபுல் பழம் பிழிஞ்சிக்கலாம் நம்ம. பாருங்கள் நான் ஒரு பழம் ஃபுல்லாக பிழிஞ்சிருக்கேன் நான். இப்போ இந்த தண்ணியில் வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது, உப்பும் கரெக்டாக இருந்தது, காரமும் கரெக்டாக இருந்தது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா போட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். வறுக்கணுன்னா ரொம்ப சிவப்புலாம் வறுக்காதீங்க, நல்லா இருக்காது உங்களுக்கு. லைட்டாக வறுத்துக்குங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஈரம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு சாதம். இப்போ சாதம் கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்களேன், கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். கிளறி கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு பொறுமையாக கிளறுங்க. அரிசி வந்து உடஞ்சிடும் உங்களுக்கு, பொறுமையாக கலந்துக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே. புதினா இருந்தால் புதினாவும் மேலே போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசை தவா வச்சுடுங்க. தோசை தவா நல்லா காஞ்சதும் இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து தோசை தவா மேலே வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தட்டுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து இடிக்கிற கல் வந்து வச்சுருக்கிறேன் நான். இந்தமாரி வெயிட்டாக ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க.
இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு 15 நிமிஷம் வச்சேங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் பிரியாணி பாத்திரத்தை திறக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. உங்களுக்கு வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்காது, தீயாது, நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. உங்களுக்கு சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அரிசி நீட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள் அரிசியும். குழையாது, உங்களுக்கு சாதம் குழையாது, எது அடி பிடிக்காது. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் பிரியாணி வந்து சூப்பராக வரும் உங்களுக்கு. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்தமாரி செய்யலாம். ஒரு பண்டிகை நாளில் இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி வாழை இலையில் சுட சுட பிரியாணி போட்டு சாப்பிடுங்களா, அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் உங்களுக்கு. அருமையாக இருக்கும் அந்த மாதிரி. எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாதம், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. இதுக்கு வந்து நான் சிக்கன் தொக்கு செஞ்சுருக்கேன், முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன், அப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் வந்து சிக்கன் தொக்கு ரெசிப்பிலாம் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். நீங்கள் அதோடய லிங்க்கு தரேன், பார்த்துக்குங்க நீங்கள். சிக்கன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் கூட போடலை, வெறும் பாத்திரத்துலே தான் வேக வச்சோம். நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்போ வர கிறிஸ்மஸுக்கு இதேமாரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க. ரொம்ப உங்கள் வீட்டில் வரப்போகிற கெஸ்ட்டுக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி பிரியாணி செய்து கொடுங்க, உங்களை பாராட்டுவாங்க உங்களை. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இதோட அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதே அளவோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.